ஆடி மாதத்திற்கும் பேய் பிசாசுகளுக்கும் என்ன தொடர்பு? இது ஒரு ஆழமான ஆன்மீக மற்றும் சாஸ்திர ரீதியான விளக்கம் கொண்ட விஷயம். இது போன்ற ஆன்மீக புரிதலுக்கு ஹலோ சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆடி மாதம் என்பது சூரியன் கடைசி வடக்கு பயணத்தின் உத்தராயணத்தின் முடிவும் தட்சிணாயணத்தின் ஆரம்பமும் ஆகும். ஆடியில் வரும் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமைகள் இவை அனைத்தும் சக்தியின் செயல்பாடு மிகுந்த காலங்கள். பேய் பிசாசுகள் குறித்த புராணக் கருத்தை தெரிந்து கொள்வோம். நிலவின் சக்தி அதிகரித்து மன ஆழத்தில் அடங்கிய பயங்கள், நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் மனநிழல்கள் இவைகள் மேலே வர வாய்ப்பு அதிகம். இதை நம் முன்னோர்கள் பேய் பிசாசுகள் அதிகம் உலாவும் மாதம் என்ற விதமாக எடுத்துரைத்தனர். ஆடியில் குலதெய்வ வழிபாடு, அம்மன் பூஜை, சடங்குகள், கூழ்வார்த்தல் போன்றவை அனைத்தும் அந்த தாமச சக்திகளை அடக்க செய்யப்படுகிறது. இது மூட நம்பிக்கையா என்றால் இல்லை. மனநலத்தின் முக்கிய அடிப்படை உண்மைகள் இதற்கு பின்னணியாக இருக்கின்றன. இந்த காலத்தில் தியானம், பூஜை, ஆன்மீகம் மூலம் அந்த அச்சங்களை போக்கும் ஒரு உள் பயணம்தான் இந்த மாதத்தின் வழிபாடுகள். இது பேய் பிசாசுகள் வரும் நேரமில்ல, நம்முள் இருந்த அந்த இருண்ட எண்ணங்களை வெளிச்சம் கொடுத்து வெளியேற்றும் மாதம். ஓம் சக்தி ஆன்மீக விளக்கத்தில் ஹலோ சந்திரன்.